பாத்தியா இப்பவே கொண்டு கூட்ட இருக்காதோ. ஆமா சரோஜா, அதான் நான் வாண்ட கேட்கலாமே வந்தேன். ஏக்க ரோசப்பக்கா எங்கக்க போறியா? குழந்தை பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்காமல. ஆமாக்கா அந்த 3000 தானே. குழந்தை 3000 மட்டும் இல்ல, வேஷ்டி சேலை கொடுக்காத, பச்சரிசி கொடுக்காத, கரும்பு கொடுக்காத, எல்லாம் சேர்த்து தான் தரவே. அப்படியாக்கா இப்போ உடனே கூட வாங்கிடலாமா? ஆமா குழந்தை, என் கூட தான் நீல டோக்கன் வாங்கினா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நாள் தானே. போய் கார்டு எடுத்துட்டு வா குழந்தை, போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரோஜா நீல கார்டு எடுத்துட்டு வா சரோஜா, சீக்கிரமா போனா வாங்கிட்டு வந்துடலாம். சரிக்கு அந்த 5 நிமிஷத்துல வாரேன். ரோசப்பக்கா பச்சை கிளி வாங்கணுமா முதல்ல அவளை அனுப்பி விடட்டுமா? குழந்தை முதல்ல நீ வா, அதுக்கப்புறம் பச்சை கிளி போச்சல்லு. பிள்ளை பாத்துக்கிட்டோன்னு பத்தியா ரேஷன் கடையில எவ்வளவு கூட்டம் இருக்குதோ, அதனால நீ முதல்ல வா குழந்தை, அவன் 2 போய் வாங்கட்டும். சரிக்கா கொஞ்சம் நின்றுட்டு நான் போய் காடை தூக்கி ஓடி வந்துடுறேன். சரோஜா போ, குழந்தை வரதுல நீரும் வாடியா. சரிக்கு அந்த வாரேன். அம்மா என்ன கூட்டம், மண்ணடி போட்டா கூட கீழே இறங்காது போல இருக்கு, அவ்வளவு கூட்டம் மேல இருக்கு. ரோசப்பக்கா இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. நானும் சரோஜா நம்ம தான் முதல்ல வந்திருப்போம்னு நினைச்சிட்டு வந்தேன். நம்மளுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் வந்து நிப்பான்னு நினைச்சு கூட பாக்கலையே. அம்மா என்ன கூட்டம், இவ்வளவு கூட்டமா இருக்கு, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ரோசப்பக்கா கிடைக்காக்கா, டோக்கன் தந்துருக்காவில்ல. எப்படி இவ்வளவு கூட்டத்துக்கு பிறகு நம்ம தான் வாங்க போறோம். வாங்க போய் லைன்ல நிப்பக்கா. ரோசப்பக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லிட்டு கூடாது, எனக்கு தான் ஞாபகமே இல்ல. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். சரோஜா அது வந்து இவ்வளவு சீக்கிரம் யாரு வருவா, எப்பவுமே 10 மணிக்கு தானே ரேஷன் கடை திறப்பான்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டா ரேஷன் கடை திறந்திருக்கேன். ரோசப்பக்கா 3000 ரூபாய் சும்மாயே விடுவாவே. வெறும் அரிசி பருப்பு போட்டாலே ரேஷன் கடையில கூட்டம் தாங்காது. 3000 ரூபாய் கொடுத்தாவே விட்டுருவாங்களா சும்மா? அதான் எல்லாம் ராத்திரியே சோத்தை கட்டிட்டு இங்க கிளம்பி வந்து நிக்குதுன்னு நினைக்கேன். நம்ம தாங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கோம். நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காத போய் வரிசையிலேயே நிப்போம் வாங்க. சரி சரோஜா வா. அம்மா வரிசை எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னே தெரியலையே. இதுல எந்த வரிசையில போய் நின்னு கொண்டாட? ஓனர் எங்கேயாவது போய் நிப்ப வாங்க ஓனர். எங்கேயாதுன்னா எங்க போய் இருக்க சொல்லியா? என் வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்ப வாரியா? ஓனர் உங்க வீட்டு முன்னாடியே ரேஷன் கடை இருக்கு. ரேஷன் கடை இங்க தானே இருக்கு, இங்க தானே கூட்டமா இருக்கு. வெறும் கூட்டம் மட்டும் தான் இருக்கு, ரேஷன் கடை எங்க இருக்குன்னே தெரியல. பேசாம இந்த ரூபாய் ஒருத்தர் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். அதான் 1000 ரூபாய் போடியாவில அந்த அக்கௌண்ட்ல போட்டு போட்டுதானே. ஓனர் அது மகளிருக்கு போடியது, இது பொங்கல் கொண்டாடக்காக போடியது. எல்லாருக்கும் எப்படி அக்கௌண்ட் இருக்கும்? அக்கௌண்ட் இல்லாதது அந்த கியூல நின்னு வாங்கட்டும். இருக்க அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே, ஒரே தொல்லையா இருக்குதுப்பா. சரி ஓனர் வாங்க போய் லைன்ல இருப்போம், இன்னும் கொஞ்சம் கூடிற போது கூட்டம். குழந்தை சரோஜா அங்க வாங்க. ஓனர் ரோசப்பக்கா லைன்ல இருந்தவ நம்மள போய் நிப்ப வாங்க. அம்மா இந்த கூட்டம் என்ன இவ்வளவு கிலோமீட்டருக்கு தள்ளி போய் இருக்குது? இந்த கியூ முடியக்குள்ள பொங்கலே முடிஞ்சிட போல இருக்கே. எப்பாடா இப்பதான் கூட்டம் குறைஞ்சிருக்கு, எவ்வளவு நேரமா கியூல நின்றுருக்கு. ஏனே அடுத்து நான் தானே, எனக்கு 3000 தாங்கனே, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏக்கா முதல்ல ரேஷன் கார்டு தாங்க. நான் தாங்கனே. சரிங்கக்கா வரல வைங்க. வேற எதுலனே வைக்கணும்? ஏக்கா இந்த மிஷின்ல வைங்க. கார்லனே உளுந்துட்டா. இல்லக்கா வேற வரல வைங்க. யாரு வரல, இதே வரல வச்சா உலகா? ஏக்கா என்ன வரல வச்சாலும் சரி அழுத்தி வைங்கக்கா. சரி இப்ப உளுந்துட்டா பாருங்க. ஏக்கா விட மாட்டேங்கக்கா வேற வரல வைங்க. சரோஜா நல்லா அழுத்தி வை. இதுக்கு நல்லா அழுத்தி தாக்க வைக்க விட மாட்டேங்குதா? மாசம் எங்க தம்பி தான் வருவான், நான் எப்படியாவது வருவேன். விரல வேற விட மாட்டேங்குதே. ஓனர் விரலா இருந்தா விழும், ஸ்பூன் எப்படி விழும்? அந்த ஸ்பூனை கொஞ்சம் நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வந்துருக்க கூடாதா? துருபிடிச்ச மாதிரி இருக்கு. சரி வாய் மூடு. ஏது இருப்பா உன்னை அங்க சொல்ல சொல்லணும். நானே விரல விட மாட்டேங்கிறேன், டென்ஷன்ல இருக்கேன். ஓனர் ஒரு கட்டு கொடுத்தாச்சுன்னா விழுந்துரும் ஓனர். ரேக விளையலன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியாது, வாய் மூடிட்டு இரு. ஏக்கா அந்த கையில வரல வைங்க, அந்த கையில ஏதாவது கொடுத்தான்னு பாப்போம். நல்லா அழுத்தி வைங்கக்கா. ஏனே நல்லா அழுத்தி தான் வச்சுட்டு விழுந்துட்ட பாருங்கடே. ஏக்கா உணலையே. ஏனே விரலா இருந்தா விழும், ஸ்பூன் எப்படி விழும்? ஏக்கா ரோசப்பக்கா அவளை சும்மா இருக்க சொல்லுங்க. நானே விரல விட மாட்டேங்க, டென்ஷன்ல இருக்கேன். விழுந்துச்சா இல்லையா பாருங்க. ஏக்கா உணலுக்கா கொஞ்சம் கழிப்போங்க, அடுத்த நாள் வரட்டும். 6 மணி நேரமா லைன்ல இருக்கு, 6 மணி நேரம். நீ வந்து விரல வச்சா விரல விளையல வரல விளையலன்னு காமெடி பண்ணிக்கிட்டு. விரல விளையல என்னன்னா நான் கையெழுத்து படியே பேப்பர் தாங்க. ஏக்கா இப்பெல்லாம் கையெழுத்துல கிடையாதுக்கா, ரேக விழுந்தாதான் பொருளே பணம் எல்லாம். அப்ப எனக்கு ரேஷன் கார்டு எடுத்துட்டு வர சொல்றியே? ஒரே விரல மட்டும் அனுப்பி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏக்கா நீங்க கேட்கற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது, கழிப்போங்க கூட்டமா இருக்கா, அடுத்த நாள் வரட்டும். கடவுளை, நான் 6 மணி நேரம் நின்றுட்டு வந்திருக்கேன். சரிக்கா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து வைங்க, கூட்டம் குறைஞ்சிரும். எங்களால இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நான் இங்கே இருப்பேன், 1/2 மணி நேரத்துல திரும்ப வைக்கணும். எல்லாரும் வச்சு பரவாயில்ல வைக்க முடியாது. சரிக்கா கொஞ்சம் தள்ளுங்க, அடுத்த ஆள் வைக்கட்டும். சரி பசி எடுத்து தலைக்குது, 6 மணி நேரம் லைன்ல நின்றுட்டு. இவன் என்னடானா விரல விளையல வரல விளையல நின்றுட்டு இருக்கான்.
ஓனர் ஸ்பூனை முதல்ல தண்ணியில போடுங்க ஓனர். நல்லா ஊறிட்டுலாம் விழுந்துரும். சே, ஊற வச்சுட்டு என்ன துணியா? ஏது இருப்பா என் வேர்ல இது. வேறலும் ஓரலும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கொண்டு வைங்க ஓனர். ஏக்கா இந்த மிஷின்ல வரல வைங்கக்கா. இதுக்கு மட்டும் விழுந்துருமா? எனக்காவது வேர்லன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு அது கூட இல்ல. இது மட்டும் எப்படி வாங்குது நானும் பாக்கேன். இப்ப தம்பி விழுந்துட்டா? விழுந்துட்டுக்கா, இருங்க ரூபாய் தாரேன். என்னது விழுந்துட்டா? இவருக்கு மட்டும் எப்படி விழுந்துச்சு, எனக்கு மட்டும் உழாம போச்சு? ஏக்கா நீங்க ஒரு அரை மணி நேரம் பொறுமையா இருந்துக்கா விழும். உழாம மட்டும் இருக்கட்டும், நான் இருக்க வேகாரத்துக்கு முதுகுல வெளுத்தாலும் வெளுத்துக்குடுவேன். ஓனர் இவ்வளவு டக்கு புக்குன்னு பேசிட்டு இருக்காங்க ஓனர். வேற எங்களுக்கு கிடைக்காம போயிட போகுது. கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க. நாங்களாம் விரல வச்ச பிறகு நீங்க உங்க விரல கொண்டு போய் வைங்க. அக்கா, இந்தாங்கக்கா பொங்கல் பரிசு. இந்த பக்கமா அங்க கரும்பான்னு எடுத்துக்கிடுங்க. ரூபாய் தாங்க. இந்தாங்கக்கா, இதுலதான் இருக்கு. இந்த ரோசா பூ வாங்கிட்டு என்னால வாங்க முடியாம போச்சே. ஏனே, அடுத்து நான் விரல வைக்கேன். ஏக்கா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கக்கா. இன்னும் 2-3 நாள் வச்சுட்டா அதுக்கு பிறகு நீங்க வைங்க. 6 மணி நேரமா நின்றுருக்கு. சரிக்கா இன்னொரு 10 நிமிஷம் நீங்க வேகம் தான் பார்ப்போம். ஏக்கா ரேஷன் கார்டு தாங்கக்கா வரல வைங்கக்கா. சரிண்ணே. ஏக்கா வரல கொஞ்சம் அழுத்தி வைங்க. எப்படி இந்த விரல அழுத்தி வைக்க? எல்லாரும் அழுத்தி வைங்க டக்குன்னு அழுத்திரியா விழுந்துருது. நம்ம விரல மட்டும் ஏன் விழ மாட்டேங்குது? வேகம் வந்துட்டுக்கா. என்னது இவருக்கு விழுந்துட்டா? ஓனர் விரல உள்ள ஓனர். முள்ளு கரண்டி எப்படி விழும்? ஏனே ரூபாய் தாங்க ஓடிடு. ஏக்கா அந்த பையன் கொடுக்க வாங்கிட்டு போயிட்டே இருங்க. நான் வைக்கட்டுமா? சரோஜாக்கா நான் வாங்கிட்டு போயிருக்கா. ஒரு நிமிஷம் தள்ளுங்கக்கா. அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு நேரம் நீங்க வேணாலும் வச்சுக்கிட்டே இருங்க. ஆமாக்கா இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்க வைங்க. சரி. ஏக்கா ரேஷன் கார்டு தாங்க வரல வைங்க. இந்தாங்கண்ணே ரேஷன் கார்டு. எல்லாரும் வரல வைக்காம அழகா விழுந்துருக்கு. ரூபாய் வாங்கிடியாவ. ஏன் வரல மட்டும் உழவே மாட்டேங்குதே. என்ன பண்ண? ஏக்கா என்னக்கா வாங்கின கார்டு இப்படி திரும்ப கொண்டு வந்திருக்கியா? ஏக்கா இந்த கார்டுக்கு பொங்கல் பரிசு வாங்கியாச்சுக்கா. இன்னைக்குதான் வாங்கிருக்கு. மறுபடியும் எடுத்துட்டு வரீங்களா எதுக்கு? நீங்க கொண்டாந்து தந்துட்டா நாங்க ஏமாந்து திருப்பி தந்துருவோமோ? போங்க கார்டு கார்டு கொண்டுட்டு போங்க. இவன் இப்படிதான் வேர்ல இல்லங்க ரேகை இல்லங்க. இப்ப பொருள் இல்லட்டா. ஏக்கா நான் உண்மையதான் சொல்லி நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இந்த ரேஷன் கார்டுக்கு பொருள் வாங்கிட்டு போயிட்டாவுக்கா, பணத்தையும் வாங்கிட்டாவே. நீங்க வீட்டுல போய் கேளுங்க. என்னது பணத்தையும் பொருள் வாங்கிட்டாங்க? 3000 ரூபாய் யார் வாங்குனது? வீட்டுக்கு போயிட்டு அவனாதான் இருக்கும். ஏலே இப்பயாவது நான் வைக்கட்டுமா? வாங்கிட்டா. வைக்க உழுதா பாருங்க. இல்லக்கா ரேகம் இல்ல வேற வரல வைங்க. என்ன சேரையிலமா இருக்கு? மத்தவியெல்லாம் மிஷின தோடியால விழுந்துட்டேன்றியா? நான் இவ்வளவு நேரம் அழுத்தி வச்சு விழ மாட்டேங்குதுங்கிறியா? நான் வந்ததான் தப்பா போச்சு. என் தம்பி அனுப்பியிருக்கான். அவன் தூங்கி முடிச்சோன்னு என்னாலே ஒழிஞ்சு போயிட்டானேட்டு நான் வந்தேன். வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. பாருங்க விழுந்துட்டானே. ஏக்கா நீங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்கக்கா. சாப்பிடல நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துங்க. சாப்பிட்டா ரேகம் விடும். என்னது சாப்பிட்டாதான் ரேகம் விடுமா? சாப்பாட்டுக்கு ரேகைக்கு என்ன சம்பந்தம்? ஏக்கா ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க போய் சாப்பிட்டு வாங்க போங்க. 6 மணி நேரம் நின்றுட்டேங்கிறிய பசியோட நின்று போயிடாத வேக விடல. நீங்க போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையா வாங்கக்கா. வேக விடலான்னு பாப்போம். இப்படியே ரேக விடலன்ட்டு பொங்கலே முடிச்சு விட்டுருவேன்னு நினைக்கிறேன். இல்லக்கா ரேஷன் கார்டு எல்லாத்துக்குமே ரூபா உண்டு. நீங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்களா? அதான் வேக விடலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்கக்கா. மத்த எல்லாம் வாங்க வேண்டியது பத்தியில அதுக்கு தூரம் நம்மளுங்க. கடவுளே என்னென்னமா காதை உடையாரு இவரு. எனக்கு மட்டும் பொங்கல் தொகுப்பு கிடைக்கல. சரி வரா சொல்லிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வாரேன். சரிங்கக்கா. நம்ம கையில மட்டும் எதுக்கு ரேக விடாம போச்சு? ஏலே காலையில நீ ரேஷன் கார்டு எடுத்துட்டு போனா? 3000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டியோ? எங்கல போனா? அம்மா எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? உங்க அப்பா நேத்து வேலைக்கு போனது என்ன வீட்டு வேலை சேரல. நீயே நானும் மட்டும் தான் வீட்ல இருக்கோம். நான் வாங்கல. நீ தான் போய் வாங்கிருக்க. போறீங்கள? அம்மா அது வந்து நீ தான் வாங்குறியா? ஆமாமா நீ வாங்க மறந்துறியே நினைச்சு நான் வாங்கிட்டேன். வேற இடத்துல இல்லன்னா ரூபாய்ங்க. அது செலவு பண்ணிட்டேம்மா. என்னது செலவு பண்ணிட்டியா? ஏக்கா ரேஷன் கார்டு தாங்கக்கா. ஆமா எத்தனை கரும்பனை தருவியா? ஒரு கரும்பு தான்க்கா. என்னது ஒரே ஒரு கரும்பா? அது எப்படி பத்தும்? எங்க வீட்டுல நாங்களே 3 பேரு. அது மட்டும் இல்ல என் மகளோட புருஷன் அப்புறம் பிள்ளைலாம் வந்திருக்காவ. ஒரு கரும்பு தந்தா எப்படி பத்தும்? அடுப்ப சுத்தி நட்டு வைக்கவே 3 கரும்பு வேணும்னே. எங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு 10 கரும்பு தந்துருங்க போதும். ஏக்கா அப்படின்னா 10 வீட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு 10 கரும்பு தந்துரு. என்னன்னு இப்படி சொல்றியா?
பிறகு நீங்க எப்படி கேட்டா எனக்கு அர்த்தம் எல்லாருக்கும் ஒரு காம்பு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு இருபது கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்கக்கா ரேகை வைங்க ஏனே நான் ரேக வைக்கட்டுமா வேண்டாமா ஏக்கா இருங்கக்கா வைக்கலாம் நாங்க எவ்வளவு நேரமா கியூல நின்னுட்டோம் தெரியுமா நீங்க வந்த உடனே ரேக வைக்கலாமான்னு கேக்குறீங்க வெயிட் பண்ணுங்க எங்கள மாதிரி ஏய் ரொம்ப பேசினா வெச்சுக்கியா குடுமி அறுத்து கரும்புக்கு பதிலா நட்டுருவேன் ஏனே இந்த குடுமி எல்லாம் தள்ளி விடுங்க நான் முதல்ல ரேக வச்சுட்டு போறேன் ஏக்கா ஒரு 5 நிமிஷம் பொறுங்கக்கா இல்ல ரேஷன் கார்டு தந்துட்டார ரேகை வச்சிருக்கோம் இந்த அக்கா வச்ச உடனே நீங்க ரேகை வைங்க இது என்ன அநியாயமா இருக்கு 10 வீடு வச்சிருந்தா கியூல நிக்காம நீங்க வெட்டுக்கு விட்டுடுவீங்க நாங்க தான் முதல்ல வந்த நாங்க தான் முதல்ல வாங்கணும் நாங்க வாங்கற பிறகு அப்படியே வாங்கட்டும் ஏமா அவிய காலையில வந்துட்டாவ இவ்வளவு நேரமா கியூல நின்னவர்களுக்கு ரேகையை விடல வீட்டுக்கு போயிட்டு தான் திரும்ப வந்திருக்காவமா அவியதான் நேர்படி முதல்ல வச்சு வாங்கணும் இந்த அம்மாட்ட ரேஷன் கார்டு வாங்கினதுனால நீங்களுக்கு முதல்ல கொடுத்துருவே அதுக்கு பிறகு அவிய வாங்கட்டும் அதெல்லாம் முடியாது இங்க இருக்கது எல்லாரும் வாங்கற பிறகு தான் அப்படியே வாங்கணும் குறிப்பா எங்க அம்மா வாங்கற பிறகு தான் அப்படியே வாங்கணும் உங்க அம்மையா அது யாருமா எனக்கு முன்னாடி ப்ளூ சுடிதார் போட்டு நிக்காமல இதுதான் ஏமா இந்த அக்காவை தானே வாங்க சொல்லி இருக்கு ரேகை வைங்கம்மா இதுல மட்டும் இல்ல குசாண்டே வாங்கணும் அது யாரு எனக்கு பின்னாடி நிக்கறவங்க இதுதான் மா இந்த கார்டு வச்சிருக்கவங்க மட்டும் வாங்கின பிறகு அவியதான் வாங்கணும் ரேகை விழல இருந்தா அவிய அனுப்பிட்டு மறுபடியும் வர சொல்லியிருக்கேன் அவிய வாங்கின பிறகு யாருனாலும் வாங்கட்டும் ஏன்னே நாங்க சுவாடியா வந்திருக்கோம் இந்த பார்க்கிங் சரி சுவாடியா வந்தாலும் சரி ஓடியா வந்தாலும் சரி நான் வாங்கின பிறகு மத்தவங்க யாருனாலும் வாங்கணும் 10 வீடு வச்சிருந்தாலும் சரி 10 மாடு வச்சிருந்தாலும் சரி பணம் கிடைக்குதுன்னா போதும் பறந்து தான் வராத குடுமி தான் பறக்க போது பாத்துட்டே இரு அம்மா நீ ரேடியோ வை விழிச்சிட்டே நிக்கறே அதுக்கு இல்லனா தள்ள நான் வைக்கிறேன் இல்லம்மா நம்ம கடைசியா வந்தா கூட 4 கரும்பு வாங்கிட்டு போலாம்ல அதான் யோசிக்கேன் நீ கரும்புக்காக யோசி அப்புறம் பணம் புள்ள காலியாயிரும் பரவாயில்லையா முதல்ல ரேடியோ வச்சு பணத்தை வாங்குமா யாராய் தலையுது சரிம்மா என்ன எங்க வீட்ல இப்ப 6 பேர் இருக்கோம் 6 பேருக்கும் 3000 கணக்கு பண்ணி தந்துருங்களே ஏக்கா ஒரு கார்டுக்கு 3000 தான்க்கா விட்டா நீங்க 30,000 கேப்பீங்க ஒரு ஆளுக்கு 3000 சொன்னாங்க அப்படிலாம் கிடையாதுக்கா ஒரு ரேஷன் கார்டுக்கு தான் 3000 வேறல வைங்க வாங்கிட்டு போயிட்டே இருங்க ஏம்மா ஒரு கார்டுக்கு 3000 நம்ம ரேகை வச்சு தொலை வைக்கமா ஏக்கா நல்லா அழுத்தி வைங்கக்கா வச்சிட்டேனே ஏக்கா அந்த ரேகை உள்ள அடுத்த வரல வைங்க சுத்தா எனக்கு தான் வரல உளையல எல்லாருக்குமே அவ்வளவு போச்சு ஏக்கா இந்த வரல உள்ள அந்த கையில வைங்க ரேகை விழுந்துட்டானே உடனேக்கா ஏம்மா தள்ளி தொலை நல்லவேளை நான் வந்து தொலைச்சேன் நான் ரேகை வச்சேன் ஒரு வரல கூட ஒழுங்கா எடுத்து தரல உனக்கு என்னே ஏன் பேர் இந்த ரேஷன் கார்டுல இருக்கு நானும் வரல வைக்கலாம்ல வைமா இந்த குடுமிக்கு உளுந்தரவே கூடாது விழுந்துட்டுமா பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிட்டு போங்க சரினே உங்களுக்கு வர குசாண்டி தான் ரேகை வைக்கணும் அப்படியே வைக்க கூடாது இப்ப பாருமா உங்களுக்கு வாங்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டே இருங்க அடுத்து யார் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் குடிமி யாருக்கு தான் போற இருந்து பாத்துட்டே இரு குசாண்டி நீ வாங்கிட்டு வாங்க நாங்க வெயிட் பண்றோம் சரிமா ஏ மீன்காரி நான் தான் வரல வைக்கணும் தள்ளி போ வாடரு ஒரு நிமிஷம் ஆமா நான் வச்சிருக்கேன் நீ சாமிக்குள்ள காத்திருக்க எனக்காக இந்த பாரு மீன்காரி ஒரு நிமிஷம் காத்திருக்க முடியாது ஒரு செகண்ட் கூட காத்திருக்க முடியாது நான் காலையில வந்து ஏற்கனவே 6 மணி நேரம் நின்று போயிருக்கேன் இப்போ வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்திருக்கு தள்ளிப்பா நான் முதல்ல வரல வச்ச பிறகு நீ வை சரஜக்கா எதுக்காக 6 மணி நேரம் நின்று போனியே அதே கேக்கா ரேல வந்து தலைய மாட்டேங்குது அப்படியாக்கா அப்ப தண்ணியில ஊறாங்க தண்ணியில ஊறாக்கிட்டு இது என்ன துணியா அந்த நெட்டச்சி அதான் சொன்னா ஐயோ தண்ணியில ஊறாக்க கூடாது நாச்சால ஊறாது நான் ரேக வைக்கும் போதே லேசா என் தலைமுடியில தலையிடுற என்ன இருக்கும்ல அப்படியே அது தேய்ச்சிட்டு அந்த மிஷின்ல வச்சா விழுந்துரும் மாசம் அரிசி வாங்கும்போது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் வாடர் நீங்களும் செய்யுங்க ஒருத்தி எண்ணெய் போடுங்க ஒருத்தி தண்ணியை போடுங்க மொத்தத்துல எனக்கு ரூபா வரமா என்னன்னு தெரியலையே ஓஹோ இதுக்காக தான் தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்திருக்கியா வேற எதுக்கு என் முடி என்ன கருப்பா இருக்குது காம்பு என்னன்னு நினைக்கிறியே போதும் போதும் விளம்பரம் ரொம்ப போதும் ஏக்கா டக்கு டக்குன்னு வரல வைங்கக்கா யாராவது கொண்டா மண்டையை காட்டு நம்மளோட சேவை எவ்வளவு பேருக்கு தேவை யார் வேணாலும் வந்து என் தலையில தரையிடுங்க ஆமா தலையில அப்படியே பால தேனை வடிஞ்சுக்கிட்டு இருக்கு தரவுங்க ஏனே வேக விழுந்துட்டாரு பாருங்கடே ஏக்கா இல்லக்கா இன்னும் உள்ள நீங்க என்ன கொஞ்சம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஏ மீன்காரி என்ன சொன்ன எண்ணெய் தடவு வெண்ணெய் தடவுன்னா தடவுனாலும் ஒண்ணும் உளையல என்ன போய் சொல்றியோ
நான் வாங்குற வரைக்கும் நீ வாங்கக்கூடாது சொல்லிட்டேன். போ பின்னாடி தள்ளி போய் நில்லு. உங்களுக்கு இது நியாயமா இருக்கா வானரு? நான் பரிசுக்கு வாங்கணும்ல. ஏக்கா உங்களுக்கு ரேகை வந்துட்டு நீங்க பரிசுக்கு வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் முடியாது மீன்காரி. நீ தானே எண்ணெய் வாங்கி தொண்டை வாங்கின்னு சொன்ன. நான் வாங்குற வரைக்கும் நீ வாங்கக்கூடாது. பாட்டிமா ரேஷன் கார்டை தந்துட்டு வரல வைங்க. சரிப்பா தம்பி விழுந்துட்டா உழலமா வேலை வரல வைங்க. சாதான் ஒரு தக்க விழுந்துக்கிறாரு. விரல்ல கோளாறுல மிஷின்ல தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். சரோஜா எப்படா வந்தா? காலையில வந்து நின்னுட்டு கிடக்கேன். என்ன எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியா? அப்ப மிஷின் தான் ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கும். என்னப்பா இதெல்லாம் ரிப்பேரான மிஷினை வச்சுக்கிட்டு ரேகை விழலன்னு சொல்லிட்டு இருக்கியோ? பாட்டிமா நான் எதுக்கு ஏமாத்தணும்? காலையில இருந்து 200 பேருக்கு மேல வாங்கிட்டாங்க. எல்லாருக்கும் விழுந்திருக்கும். ஒருத்தர் 2 பேருக்கு தான் விழல. அதுல இவ்வளவு ஒருத்தவிய. இப்ப இந்த பாட்டிமாக்கும் விழல. கொஞ்சம் வயசானாலே போல ரேகை விழ மாட்டேங்குது. பாட்டிக்கு வயசாயிட்டு எனக்குமே வயசாகி போச்சு. ஏக்கா அது என்னன்னு தெரியல. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. காலையில இருந்து நானும் வெயிட்டிங்ல தான் இருக்கேன். எப்பதான் ரேகை விழுந்தா எப்பதான் எனக்கு பணம் கிடைக்குமா? பாட்டிமா உங்களுக்கு ரேகை விழல. நீங்க போயிட்டு வீட்டுல யாராவது வர சொல்லுங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிதான் கிளவு நேரம் தான் வர சொல்லிட்டே இருக்குமா? தங்கச்சிமா உழைச்சி கையில இருந்த ரேகை எல்லாம் தேஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஆமாக்கா சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சிருக்கேன் பாத்துக்கிடுங்க. இப்போ வரைக்கும் கையில தான் மசாலாவை அரைச்சி குழம்பு வைப்பேன். கையில தான் துணி துவைச்சிட்டு கிடந்தேன். பாத்திரத்தை அள்ளி போட்டு நான் தான் தேய்ப்பேன். பிறகு ரேகை தேவையாம என்ன செய்யும்? அதான் ரேகை தேஞ்சிட்டுன்னு நினைக்கேன். இருந்தாலும் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வர சொல்லுமா தங்கச்சி? சரிங்கக்கா கூட்டிட்டே வாரேன். நீங்க வாங்குங்கக்கா நான் போயிட்டு வாரேன். பாட்டிமா ரேஷன் கார்டை தந்துட்டு ரேகை வைங்க. இந்தாப்பா. சரி பாட்டிமா ரேகை வைங்க. சரிப்பா. நல்லா அழுத்தி வைங்க பாட்டி. வச்சிட்டேன்ப்பா. எழுதுரு உங்களுக்கு ரேகை விட மாட்டேங்கி. அப்ப மிஷின்ல தான் கோளாறு. ஏக்கா மிஷின்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லக்கா. பாட்டிக்கு கையில தான் ரேகை விட மாட்டேங்குது. வயசாயிக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல வேற யாராவது தெரிஞ்சா வந்து வாங்க சொல்லுங்க. பாட்டிமா உங்களுக்கு ரேகை விடல. அது ஒண்ணு இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சு என்னோட ரேகையும் தேஞ்சு போச்சு. எனக்கே விளையில நான் யார்கிட்ட போய் சொல்றது? வாங்க போவோம் வீட்டுல போய் வேற யாரையா வர சொல்லுவோம். என்னதான் நவீன மிஷினா இதுக்கு கையில